வீக் டேஸும் வீக்கெண்ட்ஸும் நான்வெஜ்ல ஒரு ரைஸ் ரெசிபி பண்ணணும்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக பிரியாணியாக தான் இருக்கும். பிரியாணியை அடிச்சுக்கவே முடியாது. அது சிக்கனோ மட்டனோ எதுவாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய பிரியாணி ஸ்டைலில் இல்லாமல் இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து 3லேருந்து 4 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரெடியா இருக்கு. இத குக்கர்ல சேர்த்து மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்க. இன்னும் வேகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 2 விசில் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் பிரியாணிக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே இந்த ஆனியன் தான். 5 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணதும் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து ஆனியனை இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆனியனை ஒரே டைமில் ஃப்ரை பண்ண முடியாதுன்னா பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆனியனை நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடை 3/4 பாகத்துக்கு நம்ம வடிச்சு தான் சேர்க்க போகிறோம். இது தம் பிரியாணின்றதுனால தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, 1/2 லெமன், 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 1 பிரியாணி இலை. தண்ணி கொஞ்சம் சூடானதும் உப்பு, நம்ம எடுத்திருக்க மசாலா ஸ்பைசஸ், பச்சை மிளகாய் கீரி அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக லெமனும் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை அதில் சேர்த்து 3/4 பாகத்துக்கு இது வெந்த உடனே வடித்து எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததும் அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதுவும் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கப் கடலெண்ணெய் இல்லைன்னா சமையல் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அடுத்து கடாய் சூடு பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை 5 to 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மட்டனில் கோட் ஆகிடும். அடுத்து என்ன, கடாயை சூடு பண்ணிவிட்டு தம் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். கடாயை சூடு பண்ணி லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதில் குக்கர் வச்சுட்டு ஒரு லேயர் நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா, ஒரு லேயர் சாப்பாடு, மேலே ஒரு லேயர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம், இதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ரெடி பண்ணியிருக்க மட்டன் மசாலா, மேலே ஒரு லேயர் நம்ம வடிச்சிருக்க சாப்பாடு, அதுக்கு மேலே வெங்காயம் நல்லா தூவி விட்டுக்கலாம். இதுக்கு எல்லாமே சேர்த்த உடனே லேயர் லேயராக பாலில் குங்குமப்பூ ஊற வச்சு 1 மணி நேரம் வச்சுருக்கோம், அதையும் மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மேலே ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி மூடி வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சுவையான அட்டகாசமான ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி. ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும்.
இதை ஒரு தடவை செய்து பாருங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே அந்த ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்க ஆனியன்னு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மட்டன் பிரியாணிக்கு கண்டிப்பாக ரைத்தா செய்துக்கலாம். தயிர் பச்சடியும் சிக்கன் 65 கூட வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் மேலும் போடக்கூடிய பல ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.